இந்தியாவில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தாய்நாடு புறப்பட்டார் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கப்படும், பிரதமர் மோடி உறுதி. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து காட்பாடி வழியாக செல்லும் தொடர்வண்டிகளில் காவல்துறையினர் தீவிர ஆய்வு. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி பேராசிரியர்கள் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டம். கடலூரில் சென்னையிலிருந்து வந்த பேருந்தில் பயணித்த நபரிடம் 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல், காவல்துறை தீவிர விசாரணை. உச்சநீதிமன்றம் குறித்து சர்ச்சை கருத்து, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை கண்டித்து மதுரையில் வழக்குரைஞர்கள் ஆர்ப்பாட்டம். சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்க கோரும் வழக்கு, தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. தூத்துக்குடியில் 4276 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் வின்ஃபாஸ்ட் மகிழுந்து தொழிற்சாலை ஜூன் மாதம் திறக்கப்படும் என அறிவிப்பு. கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் அழைப்பாணை அனுப்பப்பட்ட 96 பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் முன்னிலை. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயருடன் கடும் வாக்குவாதம், ஆளும் திமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வார்த்தை போரால் கூச்சல் குழப்பம்.